Hello viewers, welcome to Dharni Krishnan's Easy Diet. இப்போ நிறைய பேர் காலையில் ஸ்மூதி இல்லை ஷேக் குடிக்கிறோம், எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், டைமும் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ பீனட் ஷேக்குன்னு ஒன்று ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு, கடைகள்லாம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பீனட்னா என்ன? வேர்க்கடலை. நம்ம பெரியவங்கள்லாம் தினம் வேர்க்கடலை சாப்பிடுவாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா இது பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் ரெமடிஸ்லேயும் சரி, ஆயுர்வேதாலையும் சொல்லி இது சொல்லுவாங்க. இதில் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷன் வைஸ் பார்த்தா அதில் நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஒரு வேர்க்கடலையை நம்ம இதை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை நம்ம அதை வேக வச்சு அப்படித்தான் சாப்பிடணுமே வழிய வெறும் பச்சையாக என்றைக்குமே சாப்பிட மாட்டோம். அது ரொம்ப எலசான ஒரு வேர்க்கடலையாக இருந்தால் ஏதோ ஒரு 4 or 5 பீசஸ் அப்படியே பச்சையாக சாப்பிட முடியுமே வழிய இந்த மெச்சூராக, அதாவது நல்லா வளர்ந்த வேர்க்கடலை அந்த அளவு சாப்பிட முடியாது. ஏன்னா இது பித்தம் அப்படின்னு சொல்கிறோம். பித்தம்னா என்ன அர்த்தம்? இதில் நிறைய ஆன்டி நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதை நம்ம மாற்றி தான் சாப்பிடணும். இப்போ நம்ம உணவுலேயே பார்த்தா பெரியவங்கள்லாம் சாப்பிட்ட உணவு ஒரு நாள் வேறு வேறு டைப். பேசிக்காக தயிர், பால் அண்ட் ரைஸ் எல்லாம் டெய்லி இருக்கும். பட் மற்ற அது கூட சாப்பிட்ற உணவு மாற்றிட்டே வரும். பட் பீனட் ஷேக் டெய்லி எடுப்போம் அப்படின்னா இது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம். அது தவிர நீங்கள் ஸ்மூதி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லேயும் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ்லேயும் பண்ணலாம். இது ரெண்டுலேயுமே வே ப்ரோட்டீன் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் இது தேவையா உங்களுக்கு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு டயட்டிஷியனை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போது ஸ்மூதி மட்டுமே சாப்பிட்டுட்டு மத்தியானமும் ஏதோ ட்ரிங்க்கு குடிக்கிறீங்க, நைட்டு மாத்திரம் உணவு சாப்பிட்றேன்னா கொஞ்ச நாள் போக போக உங்கள் பல்லு எஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம கடித்து சாப்பிட்டா தான் நம்ம பல்லுக்கு உறுதி. அதனால தான் இந்த 80 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பல்லு நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கடித்து சுவை சாப்பிட்டு தான் வந்தாங்க. இந்த மாதிரி மிக்சியில் அடித்து குடிக்கவே கிடையாது. அதனால் ஸ்மூதி சாப்பிடணுன்னா எப்பாவது ஒருக்க சாப்பிடுங்க. பட் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் பதில் சாப்பிட போகிறீங்கன்னா லன்ச் அண்ட் டின்னரில் நிறைய காய் அதை கடித்து சாப்பிடணும். அண்ட் ஃப்ரூட்ஸாக ஸ்மூதி சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் பார்டர் லைன் இருக்குன்னா அது ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வெஜிடபிளில் ஸ்மூதி சாப்பிட்றீங்கன்னா அது ஓகே. பட் ஸ்டில் மதியம் அண்ட் நைட் நிறைய காய் கடித்து சாப்பிடணும், இல்லைன்னா உங்கள் பல்லு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மூதிங்கிறது எப்படி பண்ணுறீங்க? இப்போ வே ப்ரோட்டீன் கூட டெய்லி எல்லாருக்கும் ஒத்துக்குமா? நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அது பிரகாரம் தான் சாப்பிடணுமே வழிய எல்லாமே எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு நீங்களும் ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது. இப்போ ஸ்மூதிங்கிறது சில பேர் தயிர் போட்டு அதில் வே ப்ரோட்டீன் போட்டு அதில் கீரை அரைச்சி அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. பட் பச்சை கீரை எல்லாருக்கும் ஒத்துக்குமா? இந்தியாவில் பொறுத்த வரலும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீமாவது பண்ணுங்க, அப்புறம் சாப்பிடுங்க. ஏன்னா அதில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ரூட் சாப்பிட்லாம், பட் உங்களுக்கு பார்டர் லைன் சுகர் இருக்கக்கூடாது. அண்ட் இது சாப்பிட்ட அப்புறமும் ரெகுலராக சுகர் எடுத்து செக் பண்ணுங்கள். ஏன்னா இதை பீட் பண்ணி சாப்பிட்றதே ஃப்ரூட்ஸை அந்த ஃபைபர் ஈஸியாக உள்ளே போய் அது உங்களுக்கு சுகர் ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம ஒரு சாத்துக்குடி இல்லை ஆப்பிளை தோலோட கடித்து சாப்பிட்டோம்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது அதனால் பார்த்து பண்ணுங்கள். ஷேக்ஸ், ஸ்மூதி எப்பாவது சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. அதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இல்லை லஞ்சுக்கு பதில் சாப்பிட்றது ஓகே. பட் ரெகுலராக சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டை பார்த்து நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எடுத்துகிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். Please like, share and subscribe our channel.